ஆம். தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு, பாடி தொலையும். ஹாய் ஹலோ கோய்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடாதுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ இன்னையிலேருந்து நம்ம சிஎஸ்எஸ் டுட்டோரியலை தொடங்குற போகிறோம். ஸோ இன்னையிலேருந்து நம்ம சிஎஸ்எஸ் டுட்டோரியலில் பேசிக் பிகினர் வழியாக அந்த 10 வீடியோவில் நம்ம கவர் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து இப்போலேருந்து நம்ம சிஎஸ்எஸ் அட்வான்ஸ் டாபிக்ஸ்குள்ளே நுழையிறோம். லைக் சிஎஸ்எஸ் கிரேடியன்ட், ஷேடோ எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், 2D அனிமேஷன்ஸ் எக்ஸட்ரா. ஸோ மறக்காமல் அந்த பர்சான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்திடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் கிரேடியன்ஸ். லாஸ்ட்டாக கீழே பார்த்துருக்கீங்களா, ப்ளூலேருந்து அப்படியே ஒயிட்டு கட்டு ட்ரான்சிஷனாக இது வருது. ஸோ சிஎஸ்எஸ் கிரேடியன்ஸை நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபேஸ்புக்கோட ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணும்போது வர மாதிரி வரும். ஸோ அப்படியே 2 கலரும் அப்படியே ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகிற மாதிரி காட்டுறது தான் அந்த சிஎஸ்எஸ் கிரேடியன்ஸ். இதை நம்ம அசால்ட்டாக 1 லைன்லேயே க்ரியேட் பண்ணுற மாதிரி எப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சும்மா உங்களுக்காக க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை நான் பண்ணது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்பயும் போல் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை போட்டு தாக்கிடுவோம். ஸோ சிஎஸ்எஸ் கிரேடியன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது அதில் லீனியர் கிரேடியன்ட் இருக்குது, ரேடியன் கிரேடியன்ட் இருக்குது. ரேடியன் கிரேடியன்ட் பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். லீனியர் கிரேடியன்ட் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் வேறு இருக்குது. ஸோ லீனியர் கிரேடியன்ட் வந்து அதை நம்ம டைரக்ஷன் வைஸாக, ஆங்கிள் வைஸாக நிறைய க்ரியேட் பண்ண போகிறோம். அலஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ முழுசாக வீடியோ பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு டிவ் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், டிவ் கிராடுன்னு. ஸோ இப்போ இந்த ஐடியை வச்சு இப்போ இது ஒரு சிஎஸ்எஸ் கிரேடியண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் சிஎஸ்எஸ். ஸ்டைல் டேக் எப்பயும் போல ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஹேஷ்டேக் கிராட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா பார்த்துட்டு இது வாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹைட் வைக்க போகிறோம், ஒரு 500 பிக்சல்ஸ் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்டில் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் எப்பயும் நம்ம யூஆர்எல்லில் தான் வைப்போம், பட் இப்போ லீனியர் கிரேடியன்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ லீனியர் கிரேடியன்ட் ஆஃப் கொடுத்துட்டு இதில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது 2 தான். எந்த 2 கலர் வேணும் முக்கியமாக அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு எந்த 2 கலர் வேணுமோ அந்த 2 கலர் இது கொடுத்துடலாம். ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், வயலட், இண்டிகோ. எல்லா ரெயின்போ கலரும் சொல்லிட்டேனே, பிங்க், ரோஸ், எக்ஸட்ரா. ஸோ இப்போதைக்கு நான் எல்லோ கலரும் க்ரீன் கலரும் கொடுப்போம். க்ரீன் கலர் கொடுப்போமா? ஸோ கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ கிரேடியன்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆசம், செம்மையாக இருக்குது. இப்போ இதில் நம்ம டெக்ஸ்ட்டை கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதையும் நான் சொல்கிறேன் கடைசி வீடியோ எண்டுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வாரியாக பிடிச்சிடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்லேருந்து பாட்டம் வர மாதிரி தான் இருக்குது அந்த கிரேடியன்ட். டாப்பில் ஒரு கலர், பாட்டமில் ஒரு கலர், இடையில அப்படியே ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இது டாப் டு பாட்டம். ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது, டைரக்ஷன் வைஸ், லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட். இதுதான் டைரக்ஷன் வைஸ் லீனியர் கிரேடியன்ட். இதை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு ஐடியா கிராடுன்னு இன்னொரு டிவ்வை க்ரியேட் பண்ணிவிட்டு டக்குன்னு மேட்டருக்குள்ளே போவோம். டிவ் கிராட் 2ன்னு வச்சுட்டோம். ஸோ இது வந்து டைரக்ஷன் வைஸில் நம்மளால் கொடுக்க முடியும். அதாவது லெஃப்ட்டில் ஒரு கலர், ரைட்டில் ஒரு கலர், நடுவில் அப்படியே ஸ்மூத்தான ட்ரான்சிஷன். ஸோ கிராட் 2 ஹைட் அதே மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், 300 பிக்சல், 500 பிக்சல், எக்ஸட்ரா ஏதோ ஒரு கலர். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ், மெயின் மேட்ரு இதுதான், இந்த லைன் தான் முக்கியம். ஸோ லீனியர் கிரேடியன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எந்த டைரக்ஷன் வைஸ் நம்மளுக்கு முக்கியம், லெஃப்ட்லேருந்து ரைட் போகணுமா இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் போகணுமா? ஸோ லெஃப்ட் டு ரைட். ஸோ 2 ரைட்டை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். 2 ரைட் எந்த 2 கலர், ஓகேவா? ப்ளூ அண்ட் எல்லோ, ப்ளூ அண்ட் க்ரீன், ப்ளூ அண்ட் ஒயிட், ஏதோ ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுங்க. ஸோ அந்த 2 கலரோட ஆட்ரிபியூட்டை கொடுத்துடணும். ஸோ இப்போ பாருங்கள், லெஃப்ட் அப்படியே ப்ளூ, அப்படியே எல்லோ வருது, இடையில ஸ்மூத்தான ட்ரான்சிஷன், மெல்லிசான கோடு, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இதே நம்ம 2 லெஃப்ட் கூட பண்ணலாம் நம்மளால். ஓகே, இதையும் நான் பிடிச்சி வச்சிடுறேன், லெஃப்ட் டு ரைட். இதை நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன், என்னோடய சேனலில் லிங்க் கீழே இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, லெஃப்ட் டு ரைட். இதே நம்ம ரைட் டு லெஃப்ட்டும் பண்ணலாம், ரைட் டு லெஃப்ட். ஸோ அந்த சிஎஸ்எஸ் லீனியர் கிரேடியண்ட்டில் 2 லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தா போதும், வந்துடும். ஸோ அவ்வளோதான், சின்ன மேட்ரு. இங்கே நம்ம அந்த லைனில் 2 ரைட்டுன்னு கொடுத்தது போல் 2 லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டா
அப்படியே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் எல்லோ ஆரம்பித்து அப்படியே ரைட்டில் ப்ளூ முடிகிற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் 2 லெஃப்ட் கொடுக்குறேன். வெயிட், ஓகே 2 லெஃப்ட், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிஎஸ் கிராட் 2ல் இது வந்து பாட்டம் ரைட், இது ஒரு டயாக்னல் ஷேப்பில் நம்ம கொண்டு வரோம். ஸோ பாட்டம் ரைட்டு, டாப் பாட்டமில் ஆரம்பித்து டாப் பாட்டம் ரைட்டில் முடியுது. இதே மாதிரி டாப் பாட்டம் லெஃப்ட். ஸோ டாப் பாட்டம், டாப்பில் வந்து ப்ளூ ஆரம்பித்து பாட்டம் லெஃப்ட்டில் வந்து எல்லோ முடிகிற மாதிரி. டாப் பாட்டம் லெஃப்ட், டாப் பாட்டம் ரைட், டாப் ரைட்டு. ஸோ டாப் ரைட், டாப் லெஃப்ட்டு, பாட்டம் ரைட், பாட்டம் லெஃப்ட்டு, இந்த மாதிரிலாம் நம்மளால் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் டயாக்னல் லீனியர் கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது, நாலாவதாக பார்க்க போகிறது ஆங்கிள் வைஸாக கூட நம்மளால் 180 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி, 30 டிகிரி, 15 டிகிரி, 0 டிகிரி, நிறைய டிகிரி வைஸில் நம்ம கலர் கிரேடியன்ட் கொடுக்கறது வந்து தான் ஆங்கிள் வைஸ் லீனியர் கிரேடியன்ட். ஓகேவா? இதுவும் ஈஸி தான். ஸோ இதே மாதிரி ஹைட் கொடுத்துட்டு நம்ம ஏதோ ஒரு பிக்சல் 500 பிக்சலோ 300 பிக்சலோ கொடுத்து விட்டு நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல மட்டும்தான் ஒன்று மாறும். ஸோ இதில் நம்ம முன்னாடியே 2 பாட்டம் லெஃப்ட், 2 பாட்டம் ரைட் இந்த மாதிரி கொடுத்துருவோம். அந்த இடத்துல தான் எத்தனை டிகிரின்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். 180 டிகிரினா 180 டிஇஜி கொடுத்துட்டு எந்த 2 கலர் அதை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். என்ன 2 கலர்னால் ரைட், ரெட் அண்ட் க்ரீன், ரெட் அண்ட் ப்ளூ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய கலர் இருக்குது. ஏதோ ஒன்று போட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே, 180 டிகிரினா, ஸோ 180 டிகிரி நீங்கள் அந்த ப்ரொடக்டர் காம்பஸ் இதெல்லாம் வச்சு மேக்ஸில் கொஞ்சம் புளியாக இருந்தீங்கன்னா தெரியும். 180 டிகிரின்றது 2 90 டிகிரி சேர்ந்து ஒரு ஃபுல் அரை சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, அதாவது மேக்ஸில் நான் புளி இல்லை. ஸோ 180 டிகிரி இப்படி 90 டிகிரியில் வந்து ஸோ ரைட் ஆங்கிளில் வந்து ஒரு கலர் இருக்கும், இன்னொரு டாப் ரைட்டில் இப்படி ஒரு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் 90 டிகிரி பார்த்தீங்களா, இந்த 90 டிகிரி வந்து இப்படி வரும், அடுத்த 90 டிகிரி அப்படி வர மாதிரி ஒரு வருது. ஸோ இது டிகிரி வைஸ் கொஞ்சம் குழப்பம், எனக்கும் மேக்ஸ் அவருக்கும் செட்டே ஆகாது. ஸோ 45 டிகிரினா உங்களுக்கு 90 டிகிரியில் பாதி ஒரு கோணலாக்க பாதி அரை ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், நம்மளால் 2 கலர் மட்டும் தான் மென்ஷன் பண்ண முடியுமானா இல்லை, உங்களுக்கு இஷ்டப்படி எத்தனை கலர் வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஏன் ஒரு ரெயின்போவே உங்களால் இதில் க்ரியேட் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே ஒரு ரெயின்போ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அசத்த வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ நான் 3 கலரை மென்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? எல்லோ, க்ரீன், ரெட்டுன்னு கொடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்கும்? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணு, 3 கலர் ஏதோ ஒரு கொடி மாதிரியே இருக்குது. ஸோ ஓகே, இதே மாதிரி நம்மளால் எத்தனை கலர் வேணால் வைக்கலாம். ரோஸ் கலர் இல்லையா, பிங்க்கு நான் பேர் எதுக்கு? ஓகே, பிங்க்குன்னு நம்ம பேர் வச்சுருவோம். சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஓகே, வந்துருச்சு. ஸோ எத்தனை கலர் 6 7 8 9 10 அதோட டென்சிட்டி அப்படியே கிட்டக்குன்னு வந்துட்டுருக்க மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ரெயின்போ க்ரியேட் பண்ணலாம். ரெயின்போக்குனா என்ன கலர் இருக்கும்? 7 கலர் இருக்கும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். விப்ஜிஆர் ஃபிசிக்ஸில் படித்ததெல்லாம் இப்போ நான் வருது. ஓகே, வயலட், இண்டிகோ பெயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் டக்குன்னு மென்ஷன் பண்ணிடலாம். இண்டிகோ, ப்ளூ, நெக்ஸ்ட்டு க்ரீன், நெக்ஸ்ட்டு yellow, ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஸோ விப்ஜிஆர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ரெயின்போ க்ரியேட் பண்ணிட்டோம், 6 கலர் கொடுத்தோம். ரிஃப்ரெஷ், இதை பார்த்தா சன் டிவியில் இடையில விளம்பரம் வரப்போ ஒரு ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில். எஸ், இதுதான் லீனியர் கிரேடியன்ட் கைஸ். இந்த மாதிரி நம்மளால் எத்தனை கலர் வேணால் கொடுக்க முடியும். ஸோ இதில் இன்னொரு மேட்ரு வேறு இருக்குது. நம்மளால் இந்த கொடுத்த டெம்ப்ளேட் மாதிரி ரிப்பீட்டாக யூஸ் கூட பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு லைன் தான், சென்டென்ஸ் ஆட் பண்ணும். லீனியர் கிரேடியன்ட் முன்னாடி ரிப்பீட்டிங்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு செக்மெண்ட்டாக திரும்பியும் அது க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ விப்ஜிஆரா, திரும்பி விப்ஜிஆர்னு வந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரேடியல்
கிரேடியன்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் நிறைய டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ CSS ஷேடோஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் பார்ப்போம். அண்ட் கிரிட், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், எக்ஸட்ரா நிறையா பார்க்க வேண்டியது நம்ம நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த இனாவை மட்டும் எனக்கு போட்டுருங்க. கீழே சிவப்பு கலரில் ஏதோ டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும், அதை அமைக்கி விட்டு பக்கத்தில் தொட்டு விட்டு அப்படியே போயிருங்க, நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ போயிருங்க. ஓகே, இப்போ இதில் நம்மளால் மென்ஷன் மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்லை, நம்ம உள்ள டெக்ஸ்ட்டையும் கொடுத்து அதுக்கும் கலர் எஃபெக்ட் நம்மளால் வைக்க முடியும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ H2 அந்த கிரேடுக்குள்ளே நான் வந்து H2 டேக்கில் ஹெலோன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒயிட்டுன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பாருங்களேன் ஹெலோன்னு காட்டுது. எனக்கு இப்போ ஓரமாக இருக்கிறது பிடிக்கல, சென்டருக்கு கொண்டு வா, டெக்ஸ்ட் அண்ட் சென்டர். முன்னாடி இருக்க 10 வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக க்ரியேட் பண்ணலாம், அடித்து சொல்கிறேன். ஸோ முன்னாடி போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய டுட்டோரியல் வேறு போட போகிறோம். அடுத்து பைத்தன் வர போகிறாப்புல, ஜாவா வர போகிறாப்புல, C வர போகிறாப்புல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபன் பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம். ஓகே, இந்த இதை நான் டெலிகிராம் குரூப்பில் போட்டுறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், அது இருக்குது ஒன்று, எதுக்கோ இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ